எபிசோட் ஸ்டார்ட்டிங்ல இவங்க 2 பேருக்கும் அந்த பேட்டில் வந்து போயிட்டுருக்கும். யாரோட பிரசன்டேஷன் நல்லாயிருக்கோ, அவங்களோட பிரசன்டேஷன தான் வந்து ஃபுல்லா ப்ராஜெக்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருப்பான்ல. ஸோ 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, பிரசன்டேஷன் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. என்கோ வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட அந்த மாடல் மூலமா அந்த பிரசன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நீட்டா பண்ணிட்டுருப்பான். இந்த மாதிரி நம்மளோட ப்ராடக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ சதவீதம் ஆல்கஹால் இருக்கு. ஸோ இது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நெறைய கஸ்டமர்ஸ் வந்து இழுக்கலான்ற மாதிரி அந்த டைரக்டர் கிட்ட வந்து என்கோ வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டுருப்பான். ஓகே இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாயிருக்கு. ஸோ நீயே வந்து பார்த்தா பண்ணிக்கலாம். ஸோ யூமி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, உன்னோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலன்னு அவன் பாராட்டிட்டு இருப்பான். ஆமா சார். நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்கோ தான் ஃபுல்லா நம்பிட்டு இருந்தேன். ஸோ என்கோ வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட வேலைய ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அவன் அங்கருந்து கிளம்புவான். ஸோ டைரக்டர் கிளம்பும்போது காங் கிட்ட வந்துட்டு, "சார் எனக்கு ஒரு சான்ஸ் குடுங்க. நான் வந்து ஏதாவது பெர்ஃபார்ம் பண்றேன். ஸோ என்னோட பிரசன்டேஷன் வந்து நான் பண்றேன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, "இல்ல ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, என்கோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணிட்டான். ஸோ அவன் வந்து நியூவா இருந்தாலும் அவனோட ஐடியா வந்து நல்லாயிருக்கு. நம்ம அதையே ஃபாலோ பண்ணிக்கலான்னு" டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, காங் கிட்ட பேசிட்டு இருப்பான். என்கோ வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வாட்ச பார்ப்பான். ஸோ வாட்ச பார்க்கும்போது ஏதோ சம்பவம் நடக்க போற மாதிரி இருக்கும். டக்குன்னு வந்து பிரஸ்லேருந்து ஆள் வந்துட்டு எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு கரெக்ட்டா இவங்க அந்த மாடல் இருந்தான்ல, ஸோ மாடல் கிட்ட தான் வந்துட்டுருப்பாங்க. என்ன நடக்குதுன்ற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ என்னன்னா, போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவன அரெஸ்ட் பண்றதா ஒரு நியூஸ் வந்திருக்கும். ஸோ அந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கேள்விப்பட்டீங்களா? நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிளப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களாமே, எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அத சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்களாமே, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவன் வந்து கரெக்ட்டா என்கொய் கிட்ட தான் வருவான். ஸோ இது நீ தான பண்ண? எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்ற மாதிரி அவன வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே சட்டைய பிடிச்சு கேள்வி கேட்டுட்டு இருப்பான். நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா, காங் எல்லாத்துக்கும் அவன் கூட இருப்பான்னு சொன்னீல. ஸோ காங் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காரணத்துக்காகவும் இப்போ அவன் கூடயே இருக்க மாட்டான்னு அவன் பேசிட்டு இருப்பான். ஏன்னா கிளப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வர கேர்ல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரக் வந்து சப்ளை பண்ணியிருப்பான். ஸோ அந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என்கோ தான் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். ஸோ போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவன் மேல ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல டைரக்டர் இருக்கிறத பார்த்துட்டு, நியூஸ்ல இருந்த எல்லாருமே, "டைரக்டர் சார் நீங்களா? ஸோ இந்த மாதிரி உங்க கம்பெனில ஒரு நியூஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்க வந்து இவன பத்தி எதுவுமே தெரியாம எப்படி இவன எடுத்தீங்கன்னு?" கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ கூட்டத்துலருந்து அப்படியே கீழ விழுந்துருவான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சா நியூஸ் ரிப்போர்ட்டர் எல்லாரும் ராங்கான நியூஸ் வந்து எழுதிறக்கூடாதுன்றதுக்காக. யூமி வந்து இத பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுவா. ஏன்னா, இந்த மாதிரி ஒரு ஆள ப்ராஜெக்ட்க்கு எடுத்தா நம்மளோட மானம் போயிடும், நம்மளோட பேர் எல்லாமே போயிடுன்ற மாதிரி ரொம்ப கன்ஃப்யூஷனா பார்த்துட்டு இருப்பா. காங் வந்து என்கோவ பார்ப்பான். என்கோ வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டே இருப்பா. ஸோ இதெல்லாம் பின்னாடி இவன் தான் இருப்பான்ற மாதிரி காங்குக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஸோ அந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருவாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணோனே அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி லான்ச் பண்றதுன்ற மாதிரி எப்பயும் போல ஒரு மீட்டிங் வச்சு பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மாடல் செலக்ட் பண்ண போறீங்கன்னா, அவன பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்க ஃபுல்லா கேதர் பண்ணிட்டு தான் அவன வந்து சூஸ் பண்ணணும். ஆனா, நீங்க எதுவுமே பண்ணாம இருக்கீங்கன்னு யூமிய பார்த்துட்டு எல்லாரும் என்கொயரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ டைரக்டர் வந்து அந்த இடத்துக்கு வந்தோனே, இந்த மாதிரி ஒரு என்கோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நியூவா இருக்கான். ஸோ அவன நம்பி எப்படி நீ அவ்வளோ பெரிய பொறுப்ப குடுத்தேன்னு அவள வந்து ஃபுல்லா எல்லாரும் கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ யூமி வந்து பார்த்தீங்கன்னா, என்கோ தான் ஃபுல்லா நம்பிட்டு இருந்தேன். ஸோ அவன் வந்து நல்லா தான் பண்ணுவான்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன். அவன் சொல்லிட்டு இருப்பான். அப்ப அந்த டைரக்டர் இருந்தால, ஸோ நான் வந்து உன்ன நம்பினேன். உன்ன நம்பினதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னோட கால்லாம் அடிபட்டுச்சு. அது மட்டும் இல்ல ஹாஸ்பிட்டல் பில் நான் தான் பே பண்ணேன். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். ஸோ நீ தான் வந்து பொறுப்பேத்துக்கணும்னு பேசிட்டு இருப்பாங்க. யூமி வந்து, "இல்ல சார் நான் எதுவும் பண்ணலன்ற" மாதிரி பேச வரும்போது, "இல்ல நீ வந்து அமைதியா உட்காரு. எல்லாத்தையும் வந்து நான் பார்த்துக்கிறேன்." ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காங்கோட ஐடியாவ தான் நம்ம ஃபுல்லா ஃபாலோ பண்ண போறோம். ஸோ யூமி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்ட்லேருந்து ஃபுல்லா வெளிய அனுப்ப போறேன்னு பேசிட்டு இருப்பாங்க. இங்க காங்கும், என்கோ வந்துட்டு இருப்பாங்க. ஸோ காங் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கோவமா டோர வந்து க்ளோஸ் பண்ணிருவா. க்ளோஸ் பண்ணிட்டு, "இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என் கூட பேசாத. நான் 10 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, உன் மேல ரொம்ப கோவமா தான் இருப்பேன். என்கிட்டயே வந்துராத. எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டே வர? என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்தா உனக்கு வந்து எதுவுமே கிடைக்காது. என்னோட ப்ராஜெக்ட்ல உன்ன நான் சேர்த்துப்பேன்னு மட்டும் நினைக்காதன்னு பேசிட்டு இருப்பான். நீ வந்து உன்னோட ப்ராஜெக்ட்ட நல்லா பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன்னு என்கோ வந்து பார்த்தீங்கன்னா, காங் கூட பேசிட்டு இருப்பான். இங்க அந்த மீட்டிங் முடிஞ்சுச்சுல, அப்படியே வந்து யூமி வெளிய வந்துட்டு இருப்பான். ஸோ யூமி வெளிய வரும்போது நம்ம காங் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே தேங்க் யூன்ற மாதிரி சொல்லிட்டு குட் பை சொல்லுவான். குட் பையா? இவன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற மாட்டாளேன்னு யூமிக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாவே இருக்கும். யூமி இவன் கிட்ட வந்துட்டு, "ஓ! நீ இதுக்காக தான் வந்து என் கூட வந்து ஜாயின் பண்ணியா? ஸோ உண்மைய சொல்லு. நீ வந்து யாருக்காக என் கூட ஜாயின் பண்ண? காங்க்காக தானே ஜாயின் பண்ணன்னு" அவ கேட்டுட்டு இருப்பாளா? "நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, நான் எப்பயுமே காங் கூட தான் நிப்பேன். ஸோ காங் சைடு தான் நிப்பேன். அதுக்காக தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு" அவன் சொல்லிட்டு இருப்பான். இங்க காங் காமிப்பாங்க. ஸோ காங் வந்து பார்த்தீங்கன்னா, பிரசன்டேஷன் பண்றதுக்காக ரொம்ப நர்வஸா இருப்பான். காங் வந்து பிரசன்டேஷன் பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணா. ஓகே நீங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிருக்கீங்களா? ஸோ நீங்க வந்து எந்த அளவுக்கு குடிப்பீங்கன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அங்க இருந்த ஆன்டி வந்துட்டு, "நான் 1 கிளாஸ் குடிப்பேன். இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்கி மட்டும் குடிப்பேன்னு" அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே ஆமா. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிறது இந்த இடத்துல தான் வந்து ஃபுல்லா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஃபாலோ பண்ண போறோம். ஓகே டைரக்டர் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எவ்வளோ குடிப்பீங்க? உங்களால சொல்ல முடியுமான்னு கேட்டோனே, நான் வந்து பார்த்தீங்கன்னா, கேர்ல்ஸ் கூட ஃப்ளர்ட் பண்ற அளவுக்கு நான் குடிப்பேன்னு அவன் பேசிட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிங்கிங்க்கு வந்து ஃபுல்லா அடிக்ட்டா தான் இருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா, அதே ஃபார்மேட்டா யூஸ் பண்ணோம்னா, நம்மளோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள்லயே ஃபுல்லா லாஸ் ஆயிடும். ஸோ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்காங்களோ, ஸோ எப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க புதுசா ஏதாவது ஒரு ஈவென்ட் நடக்குதோ, ஏதாவது ஒரு ஃபங்ஷன் நடக்குதோ, அந்த டைம்ல வந்து ஃபுல்லா ட்ரிங்க் பண்றாங்க. ஸோ அந்த டைம் மட்டுமே ட்ரிங்க் பண்றதுனால, சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் போகும். ஆனா நம்மளோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா டைமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா நாளும்
எல்லாராலயும் வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிற மாதிரி ஒரு ட்ரிங்க் வந்து நான் ரெடி பண்ண போறேன். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மூட் நான் ஆல்கஹாலிக் ட்ரிங்க். ஸோ இந்த ட்ரிங்க் வந்து பார்த்தீங்கன்னா யாருனாலுமே குடிக்கலாம். ஸோ பெண்கள், குழந்தைகள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிங்க்க குடிக்கலாம். கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தடையும் நமக்கு போட மாட்டாங்க. இன்னும் 10 வருஷம் இல்ல 15 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் தான் வந்து ஃபுல்லா டாப்ல இருக்க போது. இப்ப இருக்கிற கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் ப்ராடக்ட்ட எப்பனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைம்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்கஹாலிக் ட்ரிங்க் வந்து லான்ச் பண்ணோம்னா நம்மளோட ப்ராடக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டுருக்கும். கலாய்ச்சிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே. உன்னோட ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இத வந்து நீ எப்படி மார்க்கெட்டிங் பண்ண போற? உனக்கு ஏதாவது ஒரு ஐடியா தெரியுமான்னு அவன் கேட்டுட்டு இருப்பான். மார்க்கெட்டிங் தானே. ஸோ மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஆள் இருக்காங்க. ஸோ அது மூலமா தான் நாங்க பண்ண போறோம்ன்னு சொல்லிட்டு இருப்பா. ஏன்னா, அவ தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜெனிய சொல்லியிருப்பா. ஜெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா, Instagramல நெறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காளா. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபார்ம் பண்ணி அவங்களோட அந்த புது ப்ராடக்ட் மூட் வாட்டர் அதாவது அந்த மூட் நான் ஆல்கஹாலிக் ட்ரிங்க் வந்து லான்ச் பண்ணியிருப்பா. ஸோ அந்த ஒன் சைட் லவர் இருந்தால. ஸோ அவன்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது, நீ குடுத்த அந்த ட்ரிங்க்னால வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபுல்லா அலர்ஜி ஆயிடுச்சுன்னு அவ சொல்லிட்டு இருப்பா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்க கூட பேசணும்னா, போல்டா பேசு, ஸ்ட்ராங்கா பேசு, எதா இருந்தாலும் ஓப்பனா பேசுன்ற மாதிரி சொல்லிட்டு போவாளா. ஓகே. ஓப்பனா பேசணும் அப்படித்தானன்ற மாதிரி அவனும் திங்க் பண்ணிட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்திலே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு, ஓகே நம்ம எல்லாரும் உள்ள போயிட்டு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாமான்னு கூப்பிட்டுட்டு இருப்பானுங்க. ஆனா, இவன் வந்துட்டு, இல்ல எனக்கு வேலை இருக்கு நான்லாம் வரலன்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். அங்க இருந்த கேர்ள்ஸ் எல்லாருமே, ஓகே வா நம்ம போயிட்டு ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம்ன்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள ஒரு கிளப் மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு, நான் ஆல்கஹாலிக் ட்ரிங்க் தான் ஃபுல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அங்க வேலை பார்த்த எல்லாருமே சரி, அவ வந்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ணியிருப்பாளா. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜெனி வந்து எப்பயும் போல அங்க நடக்கிற எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, அவளோட ஃபோன்ல ஃபுல்லா ஷூட் பண்ணிட்டு, அவளோட அந்த பேஜ் இருக்குல்ல, ஸோ அதில தான் ஃபுல்லா அப்லோட் பண்ணிட்டு இருப்பா. ஓகே நம்மளோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லா ஆகும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலன்னு சொல்லிட்டு, அவளே வந்து பார்த்தீங்கன்னா, டேக் லைன் போட்டுட்டு அந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருப்பா. இங்க வந்து காங் காமிப்பாங்க. ஸோ காங் வந்து அங்க போறது என்கோதான்ற மாதிரி அப்படியே பார்த்துட்டு இருப்பான். ஸோ அப்படியே வந்து ஒரு ட்ரிங்க் வந்து எடுத்துட்டு வெளிய வருவா. ஓகே நீ எங்க போற? நம்ம 2 பேரும் இங்க சேர்ந்துட்டு ட்ரிங்க் பண்ணலாமான்னு சொல்லிட்டு, அவ 2 பாட்டில் மட்டும் எடுத்துட்டு வருவா. இங்க அந்த ஒன் சைடா இருந்தால, ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அவளையே பார்த்துட்டு இருப்பான். ஸோ இவ எங்க போனான்ற மாதிரி தேடிட்டு இருப்பான். அங்க இருந்த எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நான் ஆல்கஹாலிக் ட்ரிங்க தான் ஃபுல்லா டேஸ்ட் பண்ணி, அத வந்து எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் தனியா வந்து ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு தேவையான ட்ரிங்க ஊத்த ட்ரை பண்ணுவான். ஊத்த ட்ரை பண்ணும்போது, இவ வந்து பார்த்தீங்கன்னா, அத தடுத்துட்டு, இல்ல இந்த மாதிரிலாம் ஊத்தக்கூடாது. ஊத்துறதுக்கு நெறைய ரூல்ஸ் இருக்குன்ற மாதிரி அவ ஊத்திட்டு இருப்பாளா. இல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் ட்ரிங்க் பண்ணுவேன். ஸோ ட்ரிங்க் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, நான் மட்டும் தான் பண்ணணும். எனக்கு இந்த மாதிரி யாரும் ஹெல்ப் பண்றது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு, அவன் வந்து தனியா ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பான். ஸோ இவங்க பேசிட்டே இருக்கும்போது, அவனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். ஓகே உனக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, கில் பண்றதுக்கு யாருமே இல்ல. ஸோ யூமி தான் இருப்பான்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா யூமி வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டா. எனக்கு நல்லாவே தெரியும். யூமிக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. ஸோ அவன தான் வந்து நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும்னு 2 பேரும் அந்த மர்டர் பண்ண வந்தாங்கல்ல. ஸோ அவங்கள பத்தி தான் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நம்மளோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆகும்னு நான் நெனச்சு கூட பார்க்கலன்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அவனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். ஓகே இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வந்து தனியா மீட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அவன் அந்த மெசேஜ பார்த்துட்டு, ஓகே நீ வந்து இப்போ வீட்டுக்கு சேஃபா போயிட்டு இரு. நான் போயிட்டு கொஞ்ச நேரத்தில வந்துர்றேன். இல்லன்னா நாளைக்கு காலையில தான் வருவேன்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புவான். கிளம்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா, என்கோ வந்து அவள தடுத்துட்டு, இல்ல நீ வந்து எங்க போனாலும் சேஃபா இரு. நம்மளோட சோல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு. மறுபடியும் நம்மளோட பழைய உடம்புக்கு வந்தாலும் நான் இந்த மாதிரி தான் இருப்பேன். நீ வந்து உன்ன நீ நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இருப்பாளா. என்ன நீ இந்த மாதிரிலாம் பேச மாட்டியே? எதுக்கா இப்படி பேசிட்டு இருக்கேன்னு சொன்னோனே, இல்ல நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா குடிச்சிருக்கேன்ல. ஸோ இந்த மாதிரி தான் நடந்துப்பேன். ஸோ நீ வந்து எத பத்தியும் கண்டுக்காத. நீ போயிட்டு எங்க போனாலும் சேஃபா வீட்டுக்கு வா. எனக்கு அது மட்டுமே போதும்ன்னு சொல்லிட்டு இருப்பா. ஓகே நான் போயிட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவ கிளம்பி மெதுவா போவா. போகும்போது இவ வேகமா ஓடி வந்துட்டு, இல்ல நீ வந்து பார்த்தீன்னா, எங்க போனாலும் சேஃபா இரு. சேஃபா போயிட்டு சேஃபா வா. ஏன்னா நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் நெறையாவே குடிச்சிருக்கேன்னு நான் நான் நெனைக்கிறேன். ஸோ நான் இது பண்ணாலும் நீ கண்டுக்காதன்ற மாதிரி அவ சொல்லிட்டு அப்படியே வந்து கிட்ட வருவா. ஸோ கிட்ட வந்தோனே கிஸ் பண்ணிருவா. கிஸ் பண்ணோனே இவளுக்கே வந்து கொஞ்சம் ஷாக்கா இருக்கும். ஏன்னா சோல் வந்து பார்த்தீன்னா 2 பேருக்கும் மாறி மாறி இருக்குல்ல. ஓகே சாரி சாரி நான் வந்து தெரியாம பண்ணிட்டேன். என்ன வந்து மன்னிச்சிருன்ற மாதிரி எனக்கும் வந்து பார்த்தீன்னா, அவளே ஃபுல்லா அடிச்சிட்டு இருப்பா. அடிக்கும்போது இல்ல இல்ல இந்த மாதிரிலாம் வந்து அடிக்காத. இல்ல. நானும் வந்து இன்னைக்கு நெறையவே குடிச்சிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீன்னா, எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு, அப்படியே 2 பேரும் அப்படியே ஸ்லோ மோஷன்ல வந்துட்டு கிஸ் பண்ணுவான். ஸோ கிஸ் பண்ணும்போது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடு காமிப்பாங்க. யாருன்னா, நம்ம அந்த ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தான்ல, ஸோ அவன தான் காமிப்பாங்க. அவன் வந்து பார்த்தீன்னா, இவங்க 2 பேரும் கிஸ் பண்றத பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிருவான். ஏன்னா, அவன் தான் வந்து பார்த்தீன்னா, காங்க ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தான். ஸோ 2 பேரும் கிஸ் பண்றத பார்த்துட்டு, இவனுக்கே வந்து பார்த்தீன்னா, ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடும். நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது. வேற ஒரு இடத்துக்கு போய் ஆகணுன்ற மாதிரி அவன் வந்து அந்த இடத்துலருந்து கிளம்பிட்டு வேற ஒரு இடத்துக்கு போவான். ஸோ போறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அவன் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசியா வந்து அவங்களோட அந்த ப்ராடக்ட்ட காமிப்பாங்க. அதோட எபிசோட் வந்து முடியுது. ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய்.